வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டுல குழந்தை பிறந்ததுமே தாய்மாமன் சீருங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்ல. அது குடும்ப பாதுகாப்பு சார்ந்த ஒரு உணர்வு. ஆனா அரசையே தாய்மாமனா மாத்தி அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் 22 கேரட் அதாவது BIS 916 ஹால்மார்க்ல கொடுக்க போறாங்க. அதுதான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனைகள்ல மட்டும் எத்தனை குழந்தைங்க பிறக்கறாங்கன்னு தெரியுமா? சுமார் 4,41,000 குழந்தைகள். இந்த 4,41 லட்சம் குழந்தைகளுக்கும் ஆளுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்கணும்னா அரசுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு தங்கம் தேவைப்படும்? கணக்கு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 440 கிலோ தங்கம். இதுக்காக அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி மட்டும் 755 கோடி ரூபாய். ஆனா இந்த திட்டத்தோட டெண்டர் வெளியானதுல இருந்து அதுல நடந்த ஒரு பைசா யுத்தம், கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வர்த்தக தந்திரம், வாழ்க்கையை பத்தின புலனாய்வு உண்மைகள் மற்றும் டேட்டா இன்டெலிஜென்ஸ் பற்றிய பலரும் அறியாத ஆச்சரியப்பட வைக்கிற தகவல்களை இன்னைக்கு நம்ம முழுசா அலச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அரசியல் களத்துல எல்லாரும் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி, மருந்து வாங்குற கம்பெனி எதுக்கியா தங்கம் வாங்குது அப்படின்றதுதான். அதுக்கு பின்னால ஒரு பெரிய நிர்வாக காரணமே இருக்கு. TNMSC தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். இது 1994ல தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய ஒரு பிரத்யேகமான பொதுத்துறை நிறுவனம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தேவையான மருந்துகள், நவீன மருத்துவ உபகரணங்களை வெளிப்படையான மின் டெண்டர்கள் மூலமா வாங்கி விநியோகிப்பதுதான் இவங்களோட வேலையே. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுவதே அரசு மருத்துவமனைகள்ல தான். TNMSC அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மூலை முடுக்குல இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தினமும் மருந்துகளை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய விநியோக கட்டமைப்பை கொண்டுள்ளது. அதனால புதிய அமைப்பை உருவாக்கி நிதி செலவழிக்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய TNMSC மூலமாவே தங்க மோதிரங்களை வாங்கி விநியோகிப்பது அரசுக்கு எளிதா இருக்கு. TNMSC நடத்தின இந்த மின் டெண்டர்ல அரசு ஒரு நிபந்தனையை வைக்குது. 1 கிராம் தங்கத்தோட அன்றைய சந்தை விலையை அரசே IBJA அப்படின்னு சொல்ற இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லரிஸ் அசோசியேஷன் அமைப்பினுடைய விலைப்பட்டியல் படி நேரடியா கொடுத்துரும். ஆனா அந்த தங்கத்தை உருக்கி மோதிரமாக்கி ஹால்மார்க் முத்திரையை குத்தி 94 விநியோக மையங்களுக்கும் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற செலவை கம்பெனிகள் கேட்கணும்னு சொல்றாங்க. இந்த டெண்டர்ல 11 பெரிய நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க. டைட்டன் 1 கிராம் மோதிரத்தோட செய்கூலி மற்றும் போக்குவரத்து செலவுக்காக கேட்டது 832 ரூபாய். GRT ஜுவல்லர்ஸ் கேட்டது 410 ரூபாய். ஜாய் அலுகாஸ் கேட்டது வெறும் 0.01 அதாவது 1 பைசா. 100 மோதிரம் செஞ்சு ஊர் ஊரா கொண்டு போய் சேர்த்தா ஜாய் அலுகாஸ்க்கு அரசு கொடுக்க போற கூலி வெறும் 1 ரூபாய் மட்டும்தான். ஏன் 0 ரூபாய் அதாவது இலவசம்னு கேட்காம 1 பைசான்னு கேட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி ஒரு டெண்டர்ல 0 அப்படின்னு போட்டா அது செல்லாத டெண்டர் ஆயிடும். சட்டப்பூர்வமா அந்த டெண்டர் செல்லணும்னா அதுல ஒரு தொகையாவது காட்டணும். அதனாலதான் சட்ட பாதுகாப்புக்காக குறியீட்டு தொகையா 1 பைசான்னு குறிப்பிட்டிருக்காங்க. 1 பைசாவுக்கு யாருமே சும்மா வேலை செய்ய மாட்டாங்களே. அப்போ ஜாய் அலுகாஸ்க்கு இதுல என்ன லாபம்? 3 விதமான கார்ப்பரேட் கணக்குகள் சொல்லப்படுது. என்னென்னு பாத்துருவோமா? 1. CSR நிதி. இந்திய நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 135 படி பெரும் லாபம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் தங்களுடைய 3 ஆண்டு சராசரி நிகர லாபத்துல குறைந்தபட்சம் 2% தொகையை சமூக சேவைக்கு கட்டாயமா செலவிட வேண்டும். ஜாய் அலுகாஸ் இந்த செய்கூலி செலவை தங்களுடைய இந்த CSR நிதியில கணக்கு காட்டி ஈடு செய்யலாம். கஸ்டமர் அக்யூசேஷன் காஸ்ட். ஒரு புது வாடிக்கையாளரை தன் கடைக்கு வரவழைக்க ஒரு கம்பெனி விளம்பரத்துக்கு பல்லாயிரம் ரூபாய்களை செலவழிக்கும். ஆனா இந்த திட்டத்தின் மூலமா ஜாய் அலுகாஸ் வருஷத்துக்கு 4.41 லட்சம் குடும்பத்தோடைய நம்பிக்கையை நேரடியா பெறுறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகும் போதோ அல்லது அந்த குடும்பத்துல விசேஷங்கள் வரும்போதோ இயல்பாவே அதே கடைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 3. ஒரே அளவு ஒரே டிசைன்ல 4.4 லட்சம் மோதிரங்களை பெரிய எந்திரங்கள் மூலமா மொத்தமா உற்பத்தி செய்யும் போது ஒரு மோதிரத்துக்கான உற்பத்தி செலவு மிக சொற்பமான சில காசுகளாக குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போ மக்கள் மத்தியில எழற மிகப்பெரிய கேள்வி, ஜாய் அலுகாஸ் மேல ஏற்கனவே அமலாக்கத்துறை
அமலாக்கத்துறை வழக்கு இருக்கே, அதை மறைக்கவோ இல்ல வரி ஏய்ப்பு பண்ணவோ தான் இந்த ஒரு பைசா டெண்டரா? 2023ல ஜாய் அலுகாஸ் மேல ஹவாலா குற்றச்சாட்டின் கீழ அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு ஆணையம் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி சொத்து முடக்க உத்தரவையே ரத்து செஞ்சுட்டாங்க. முக்கியமா ஒரு மாநில அரசுடைய டெண்டர்ல பங்கேற்பதன் மூலமா மத்திய அரசுடைய இடியோ அல்லது ஐடி வழக்குகளையோ சட்டப்படி மறைக்கவோ அடைக்கவோ முடியாது. சிஎஸ்ஆர் செலவுகளுக்கு வருமான வரி சட்டப்படி நேரடி வரி விலக்கு கிடையாது. அதனால வரி கட்டுவதை தவிர்க்க இதை பயன்படுத்தவும் முடியாது. தங்கத்தோட எடையில ஏமாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, டெண்டர் விதிகள் படி அனைத்து மோதிரங்களுமே BIS 916 ஹால்மார்க் பெற்றிருக்க வேண்டும். அரசு நியமிக்கிற சுயாதீன பரிசோதனை மையங்கள் மூலமா பரிசோதித்த பிறகுதான் ஒப்புக்கொள்ளப்படும். ஏதாவது முறைகேடு நடந்தா நிறுவனத்தோட டெபாசிட் தொகை பறிமுதல் செய்யப்பட்டு கருப்பு பட்டியல்ல சேர்த்துருவாங்க. அதனால இது வழக்க மறைக்கிறதுக்கான திட்டம் இல்ல. மாறா சந்தையில தங்களோட பிராண்டோடைய பிம்பத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு கார்ப்பரேட் உத்தி தான். பொதுவா டெண்டர் தங்கம்னு மட்டும்தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு பின்னால யாருமே கவனிக்காத ஆச்சரியப்பட வைக்கிற 3 மாபெரும் வர்த்தக மற்றும் நிர்வாக கோணங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற டிஜிட்டல் காலத்துல தங்கத்தை விடவும் தரவுகளுக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா ஆண்டுதோறும் 4.41 லட்சம் தாய்மார்களுடைய பெயர், தொலைபேசி எண், முகவரி, குழந்தை பிறந்த தேதி போன்ற துல்லியமான தகவல்கள் PICME மற்றும் பயோமெட்ரிக் முறையில பதிவாகுது. எதிர்காலத்துல குழந்தைகளுக்கான இன்சூரன்ஸ், வங்கி சேமிப்பு, கல்வி மற்றும் குழந்தைகளுடைய பராமரிப்பு பொருட்கள் சார்ந்த பிராண்டிங்கிற்கு இந்த டேட்டாபேஸ் மிகப்பெரிய வர்த்தக அசெட் தான். அதனால இந்த தரவுகள் கசியாம பொதுமக்களுடைய தனி உரிமையை அரசு மிக கடுமையா பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். இது வெறும் மோதிரம் செய்வதோட முடியக்கூடிய வேலை இல்ல. 440 கிலோ தங்கத்தை மோதிரங்களா மாத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குல உள்ள 94 விநியோக மையங்களுக்கும் தினமும் பாதுகாப்பா காப்பீட்டோட கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு பைசாவுக்கு செய்கூலி செய்யும் போது இந்த பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து செலவே பல கோடிகளை தாண்டும். இத தங்களுடைய CSR நிதியில ஈடு செய்தாலும் விநியோகத்துல எந்தவித தாமதமும் இல்லாம தினமும் மருத்துவமனைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சவால் தான். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பாரம்பரியமான கைவினை தங்க தொழிலாளர்களும் சிறிய நகை கடைகளும் இருக்கு. அரசோடைய இவ்ளோ பெரிய, அதாவது 440 கிலோ தங்க ஆர்டர்களை முழுமையா 2 பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் செல்லும் போது அது உள்ளூர்ல இருக்கக்கூடிய தங்க தொழிலாளர்களுடைய வாய்ப்புகள்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் கவனிக்கணும். இந்த திட்டத்தோடைய ஆர்டர் 2 நிறுவனங்களுக்கு போதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எந்தெந்த நிறுவனங்கள்னு தெரியுமா? L1 நிறுவனமான ஜாய் அலுகாஸ்க்கு 70% ஆர்டரும், அதே ஒரு பைசா விலைக்கு சம்மதிச்ச கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துக்கு 30% ஆர்டரும் விநியோக தடையை தவிர்க்கும் பொருட்டு பிரித்து வழங்கப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்கள்ல முதல்வர் விஜய் அவர்கள் பழைய அலுகாஸ் விளம்பரங்களை நடித்ததால தான் இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு வதந்தியும் பரவுச்சு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் 2010ல நடிச்சது ஜாஸ் அலுகாஸ் நிறுவனத்தோடைய விளம்பரத்துல. தற்போது டெண்டரை பெற்றது ஜாய் அலுகாஸ். 2000 ஆண்டுகளையே அலுகாஸ் குடும்பம் பிரிஞ்சு 2 தனித்தனி போட்டி நிறுவனங்களா இயங்கி வருது. இவங்களுக்கு இடையில எந்த ஒரு குடும்ப உறவோ அல்லது தனிப்பட்ட அரசியலோ கிடையாது. அரசியல் விளம்பரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பைசா டெண்டர் மூலமா அரசுக்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் சேமிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல ஏழை எளிய குடும்பங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே 1 கிராம் தங்கம் போய் சேர்றதுன்றது வரவேற்புக்குரியதுதான். அரசு செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், கொடுக்கிற மோதிரங்களோட எடை மற்றும் BIS 916 ஹால்மார்க் தரத்தை தீவிரமா கண்காணிக்க வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி மக்களே.